ஆஃப்டர் 12th ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய 5 மிஸ்டேக்ஸ் பத்தி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கெரியர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், ராங் காலேஜ் செலெக்ஷன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொல்றாங்க, இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் ரொம்ப பெட்டரா இருந்தது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு காலேஜ் ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு காலேஜ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து உங்க காலேஜஸ் செலக்ட் பண்ணுங்க. செகண்ட், ராங் கோர்ஸ் செலெக்ஷன். ஒரு கோர்ஸ் நீங்க 5 இயர்ஸ் படிக்க போறீங்க, ஸோ அதோட ஃபியூச்சர் டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் அந்த டிமாண்ட் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. செகண்ட், அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஸோ அதுல வந்து எந்த அளவுக்கு நீங்க உங்களால டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பாருங்க. 12th பேஸ் பண்ணி பார்க்கும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த மாதிரி கோர்சஸ்ல நீங்க போய் ஜாயின் பண்ணலாம். தேர்ட், அப்ஸ்கில்லிங். ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்டா இருந்தா பைத்தான், ஜாவா மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஸோ நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணாம உங்களால ஒரு நல்ல கம்பெனில ஒரு நல்ல பேக்கேஜ்ல வேலைக்கு போக முடியாது. அதனால அந்த பிராக்டிக்கலா நீங்க ஒர்க் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியம். ஃபோர்த், லிங்க்டின் ப்ரொஃபைல். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்றப்ப லிங்க்டின் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணுங்க. நீங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் நேம் போட்டாலும், நீங்க என்ன ரோலுக்கு போக விரும்புறீங்களோ அந்த ரோல் நேம் போட்டாலும், யார் அந்த ரோல்ஸ்ல ஒர்க் பண்றா, என்ன மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க, அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க செக் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட நெக்ஸ்ட் 4 இயர் கேரியர் ரோட் மேப்பை பில்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கெரியர் ரோட் மேப் எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியலனா, ஆல்ரெடி நான் கெரியர் ரோட் மேப் டெம்ப்ளேட் பில்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணலாம். அந்த ரோட் மேப் வேணும்னா ரோட் மேப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு நான் டைரக்டா சென்ட் பண்ணி வைக்கிறேன்.